நல் மனசாட்சி உள்ளவர்களாய் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். முதலாவது பார்த்தோம், மனசாட்சி நிமித்தம் நீங்கள் கீழ்ப்படியுங்கள். இரண்டாவதாக நாம் பார்த்தோம், எல்லா அதிகாரத்துக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். வேலை செய்கிறவன், நன்மை செய்கிறவன், தீமை செய்கிறவன், அநியாயம் செய்கிறவன், உனக்கு நான் உன்னமா நான் இருப்பேன் அப்படி கிடையாது. கவனிங்க, இப்போ தீமை செய்கிறவனுக்கு நீங்கள் தீமை செய்தால் நீங்கள் அவனும் நீங்களும் ஒன்றாக இருப்பீங்க. அவன் என்னதான் செய்தாலும் என்னுடைய தன்மையிலிருந்து நான் விலகக்கூடாது. எனக்கென்று ஒரு தன்மை இருக்கிறது, நான் நீதிமான். எனக்கென்று ஒரு தன்மை இருக்கிறது, நான் மனசாட்சி நிமித்தம் கீழ்ப்படுகிறவன். எனக்கென்று ஒரு தன்மை இருக்கிறது, நான் சொன்னால் சொன்னபடி நடப்பேன். எனக்கென்று ஒரு தன்மை இருக்கிறது, நான் என்ன யோசிக்கிறேனோ அது மக்களுக்கு நன்மையிலே முடியும். எனக்கென்று ஒரு தன்மை இருக்கிறது, நான் நல்ல ஒரு தலைவனாக மக்களுக்கு இருக்கிறேன். அப்ப யாருக்காகவும் என் தன்மையை நான் இழந்து விட முடியாது, கூடாது.